Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோல நம்ம ஹிந்தில prepositions ஏற்கனவே 5 prepositions பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இந்த வீடியோ பகுதி 2 வருது. இதுல 5 prepositions பார்க்க போறோம். First one என்னன்னா के बाहर. First one के बाहर அப்படினா என்ன அர்த்தம்னா outside வெளியே அப்படினு அர்த்தம். के अंदर meaning inside உள்ளே. के पीछे behind பின்னால். के सामने in front of முன்னால் எதிரே. के साथ with உடன் ஓடு அவனோடு அவர்களுடன் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த preposition words எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஹிந்தில ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏற்கனவே ஸ்போக்கன் ஹிந்தி பிளேலிஸ்ட்லயே கா கே கி அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஹிந்தியில அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கா கே கி அப்படிங்கிற 3 வேர்டுக்கும் உடைய அப்படிங்கிற மீனிங் அதை எப்பப்ப எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன். 2 வீடியோஸ் இருக்கும் அது ரிலேட்டடா. அதை நீங்க பார்த்துட்டீங்க வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸையும் அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத ஃபுல்லா மெமரி பண்ணிட்டு சென்டென்ஸ் மேக் பண்ண வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா he is standing outside. அவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அது எப்படி ஹிந்தில சொல்லணும்? அவன் வெளியே பாஹர் खड़ा हो रहा है நின்று கொண்டிருக்கிறான். बाहर खड़ा हो रहा है அப்படின்னா அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஜேஜு அவன் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா घर के बाहर அப்படின்னு சொல்லணும். வீட்டிற்கு வெளியேன்னு சொல்லும்போது घर के बाहर खड़ा हो रहा है அப்படின்னு சொல்லணும். ஸோ வெளியே நிற்கிறான்னா बाहर खड़ा हो रहा हैன்னு சொல்லணும். வீட்டுக்கு வெளியேன்னு சொல்லும்போது घर के बाहर அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கீப் இட் இன்சைட். இத உள்ள வை அப்படின்னு அர்த்தம். இத ஹிந்தில எப்படி சொல்லணும்? இசே அந்தர் ரக்கோ. இசே அந்தர் ரக்கோ. ஸோ இதை அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும்? இசே அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் பின்னாடி போடுறேன். இதற்கு இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி வீடியோஸ்ல வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை உள்ள வை அப்படின்னு எப்படி சொல்லணும்னா இசே அந்தர் ரக்கோ அப்படின்னு சொல்லணும். There is a garden behind our school. எங்களுடைய ஸ்கூலுக்கு பின்னால் ஒரு தோட்டம் இருக்கிறது. இது எப்படி ஹிந்தில சொல்லணும்? ஹமாரே ஸ்கூல் கே பீச்சே. எங்களுடைய ஹமாரே ஸ்கூலுக்கு பின்னால் எப்படி சொல்லணும்? ஸ்கூல் கே பீச்சே ஏக் பாக் ஹே. பாக்னா என்ன அர்த்தம்? கார்டன் தோட்டம். हमारे स्कूल के पीछे एक बाग है. नेक्स्ट सेंटेंस कार इज रनिंग इन फ्रंट ऑफ मी. எனக்கு முன்னால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கிறது. मेरे सामने एक कार चल रहा है அப்படின்னு சொல்லலாம். இல்லனா गाड़ी चल रहा है அப்படின்னு சொல்லலாம். காடினா காமனா வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் சொல்றது. வண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி. एक गाड़ी चल रहा है नु சொல்லலாம் இல்ல एक कार चल रहा है. मेरे सामने एक कार चल रहा है. There is a book shop in front of our school. எங்க ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு புத்தக கடை இருக்குது அப்படின்னு ஹிந்தில சொல்லணும். எப்படி சொல்லணும் பாருங்க. हमारे होटल के सामने एक किताब की दुकान है. किताब की दुकान அப்படின்னா புத்தக கடை. दुकानனா வெறும் கடைன்னு அர்த்தம். किताब की दुकान पुस्तक கடை. हमारे होटल के सामने एक किताब की दुकान है. எங்க ஹோட்டலுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. I go with கயல். நான் கயலுடன் போகிறேன். मैं कयल के साथ जाता हूँ. मैं कयल के साथ जाता हूँ. இன்னும் சில இடைச்சொற்களோட preposition words ஓட next வீடியோல பார்க்கலாம்.
தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.